அண்மைச் செய்தி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அதன் உபகோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க கோரிய வழக்கில் கோயில் வளாகமா உணவு விற்பனை கூடமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மீனாட்சியம்மன் கோவில் அதன் உபகோவில் சொத்துக்களை ஆவணங்களின் அடிப்படையில் பொருத்தி உறுதி செய்ய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் இந்துமதி. வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அதில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை தரப்பில் மீனாட்சி அம்மன் கோவிலின் உப சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அளிக்கப்பட்ட சொத்துக்கள் வருவாய்த்துறையினரால் அளிக்கப்பட்ட சொத்துக்களின் விவரங்களோடு பொருந்தவில்லை எனவும் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர், இணை ஆணையர், வருவாய்த்துறை அலுவலர் இணைந்து கோவில் சொத்துக்களை ஆவணங்களின் அடிப்படையில் பொருத்தி உறுதி செய்ய வேண்டும் எனவும், மேலும் நவம்பர் 22ஆம் தேதி அது தொடர்பான கூட்டத்தை நடத்தி எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். மேலும் இதற்கிடையே மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு ராஜகோபுரம் பகுதியில் கிரானைட் கற்கள் புதிதாக பதிக்கப்படுவதாகவும், கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்குவதற்காக யானை மண்டபம் பகுதியில் உணவு சமைக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கு நீதிபதிகள் பழமையான கோவில்களின் பழமை மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அதை தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் கோவிலில் வணிக நோக்கில் பக்தர்களுக்கு அப்பம், முறுக்கு உள்ளிட்டவை தயாரித்து பிரசாதம் என்று விற்பனை செய்வது ஏன் எனவும், கோவில் வளாகமா அல்லது உணவு விற்பனை கூடமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.